கர்த்தர்கள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா புனிதமான வெள்ளி, புனித வெள்ளி, குற்றேடை என்றால் இது ஒரு பண்டிகையாக கொண்டாடலாமா, நினைவுபடுத்தி கொள்ளலாமா? ஆமாங்க, இது ஒரு நியாயமான கேள்விதாங்க. நம் குடும்பத்தில் யாராவது பல வருடங்களுக்கு முன்பு மரித்திருந்தால் அதை துக்க நாளாக கொண்டாடுவோமா, நினைவு நாளாக கொண்டாடி அஞ்சலி செலுத்துவோமா, மகிழ்ச்சியாக கொண்டாடுவோமா? யாராலையுமே மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாதுங்க. ஆமாம், நம் உலக ரீதியாக அந்த காலத்தில் சர்வாதிகாரியாக அழைக்கப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள் ஆங்கிலேயர்களால் கொடூரமாக எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் மரித்த நாளை அரசாங்கம், தலைவர்கள் மரித்த நாளை இந்நாள் வரை அன்னதானம், வஸ்திரதானம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு துக்கம் இல்லையா? நாம் நேசிக்கின்ற நேசர் அவருடைய மரணம் நமக்கு சரீர பிரகாரமாக பார்த்தால் துக்கம், ஆனால் அதில் ஒரு மகிழ்ச்சி உள்ளதுங்க. ஆமாங்க, காலமாய் நம்மை ஆண்டவரிடம் சேர விடாமல் செய்கிற மரண பயம், பாவ உணர்வு, குற்ற உணர்வு, கர்த்தர் பரிசுத்தமானவர், அவரை நெருங்கக்கூட முடியாதுங்க நம்மளால். ஆனால் இந்த புனிதமான வெள்ளி இன்று நம்மை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கிறாருங்க. எனக்காக, நமக்காக, நம் பாவ சாபங்களுக்காக நம் மரணத்தை முறித்து நித்தமும் நம் தேவனுடன் நாம் வாசம் பண்ண சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட நாள் இந்த நினைவு நாள். ஆமாங்க, இது ஒரு பரிசுத்தமான நாளுங்க. அவர் பட்ட பாடுகளை நினைத்தால் நமக்கு கண்ணீர் வருங்க. அவருடைய கொடூரமான மரணத்தை நினைத்தால் நம் மனம், இருதயம் துக்கு உடைந்து விடுங்க. ஆனால் அந்த சிலுவை மரணத்தினால் தான் நம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் அஸ்திபாரகமே அங்குதாங்க உள்ளது. நாம் பாவ சாபத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடன் நித்தமும் நாம் வாசம் பண்ண மகா பெரிய ஸ்லாகத்தை இன்று நமக்கு கிடைத்துள்ளார் என்றால் அது நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் அடிக்கப்பட்டார். இன்று வரை அவருடைய கல்லறை திறந்தே உள்ளது, மூடப்படவில்லை. அது மூடியிருந்தால் நம் புனித வெள்ளி என்று கொண்டாடி இருக்க முடியாது. ஆனால் அவர் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்து விட்டார். அதனால் தான் நமக்கு துக்கம் உண்டாகவில்லை, சந்தோஷம் உண்டாகும். தேவனுக்கும் நமக்கும் நடுவே இருந்த பாவ சாபங்களை உடைத்து என்றென்றும் அவருடன் வாழ நித்திய ஜீவனை நமக்கு பரிசாக அளித்துள்ளாருங்க. நாம் அனைவரும் கண்டிப்பாக சந்தோஷமாக கொண்டாடுவோம். மத பண்டிகையா இல்லைங்க, அவருடைய பாடுகளை கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வளர கொண்டாடுவோம். நித்திய ஜீவனை நமக்கு தந்ததற்காக கொண்டாடுவோம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாகியத்தை நமக்கு தந்ததற்காக நம் இன்று குட் ஃப்ரைடே நாளை கொண்டாடுவோம். வாருங்கள். ஆமேன்.